வணக்கம். 3D ஆர்டிஸ்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து பிளண்டர் பேசிக் மாடலிங் சீரிஸ். பிளண்டர் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாதவங்க இந்த சீரிஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ தட் இந்த சீரிஸோட முடிவில் நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். அதாவது ஒரு சின்ன அசட்டாக இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு மாடலிங்கில் ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ வியூ போர்ட் பேசிக்ஸ் அண்ட் பிளண்டர் பேசிக் மாடலிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக பார்த்தாச்சு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளண்டர்ஸை கம்ப்ளீட் பேக்கேஜ், அதாவது மாடலிங், டெக்ஸ்சரிங், ரிக்கிங், அனிமேஷன் நிறையா பண்ணலாம். ஸோ இது பேசிக்ஸான ஒரு சீரீஸ் தான். ஸோ அதனால் பேசிக் விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டேன். மேபி இன்னும் சில விஷயங்கள் இருக்கும், அது போக போக சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து மாடலிங்க்கு தேவையான விஷயங்கள் இவ்வளோ தான். ஓகே, இப்போ வந்து மாடலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ரியல் வேர்ல்ட் மாடலிங்கை 3Dயை மறந்துடுங்க. இப்போ ரியல் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருள் உருவாக்குறீங்க. மேபி ஒரு பானையாக இருக்கலாம், ஒரு களிமண் பானைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பானை உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு களிமண் தேவை, தெளிவான ஒரு களிமண் தேவை. அதை நீங்கள் சில ப்ராசஸ் பண்ணி அந்த வீல், அதாவது அதில் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு பானை உருவாகுது. ஸோ அதை நீங்கள் 3D சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, சில ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேசிக் ஷேப்ஸ். அது மூலிமா தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு பேர். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் எடுத்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆர் கியூபிக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மைக்ரோவேவ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு கியூப், ஒரு பேசிக் ஷேப்பாக பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு கோனிக்கல் ஆப்ஜெக்ட், கோன், மேபி ஒரு ஐஸ்கிரீம் கோனாக இருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு வெஜிடபிள், இது வந்து ஒரு கோன் ஷேப். அண்ட் இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஒரு சிலிண்டரை வச்சு தான் மேபி இது என்லார்ஜ் பண்ண ட்ரம் ஆகலாம், சின்னது பண்ணாலும் ஒரு மியூசிக்கல் ட்ரம் ஆகலாம். அண்ட் இது வந்து ஒரு டியூப். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட், பால், குளோப் ஆப்ஜெக்ட். இது இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்க. அதை ஃபைன் டியூன் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்வேரில் இது எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை பார்ப்போம். அந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மெனு ஆட் மெனுவில் போயிட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதில் பேசிக் மாடலிங்கில் கவர் பண்ண போகிறது மெஷ் அண்ட் கர்வ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெஷ்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் சொன்ன பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸ். ஓனாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே உருவாயிடும். இந்த ஆப்ஜெக்ட் எங்கே உருவாகும் அப்படின்னா 3D கர்சர் இருக்கிற இடத்துல. 3D கர்சர் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்குது. அப்படி பார்க்கல அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த கர்சரை வேற எங்கேயாவது கிளிக் பண்ணி வேற ஒரு பிளேன் கிரியேட் பண்ணேன்னா அந்த இடத்துல தான் கிரியேட் ஆகும். ஸோ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு கர்சரை வேர்ல்ட் ஆர்ஜினில் வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன், பிளேன். ஸோ பிளேன் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து நான் இதை ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளேனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக் போர்டு பண்ணலாம், இல்லை ஒரு கேரம் போர்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளேனிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன் என்னன்னா கியூப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மைக்ரோவேவ், இல்லை ஒரு பாக்ஸ், இல்லை ஒரு கிளாஸ் கியூப், இது எல்லாமே வந்து இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா சர்க்கிள், அண்ட் தென் ஸ்பியரை வச்சு நீங்கள் சில பால்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ரவுண்டு ட்ரோன் பண்ணலாம். அதாவது ஸோ இது எல்லாமே சில பேசிக் ஷேப்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் பேசிக் ஷேப்ஸ். அதாவது இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஃப்ரீ ஹேண்டில் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இப்போ பார்ப்போம். மெஷ்ல போய் ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இங்கே வந்து ஒரு பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் அது. சில டைம் இது மினிமைஸ் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி மினிமைஸ் ஆகியும் இருக்கலாம். இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் வந்து சைஸ். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண சைஸ் வந்து பெருசாகும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஹாட் கீ N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் பார் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க ஆப்ஷன் தான் இது. இது ஜென்ரேட் புதுசாக க்ரியேட் பண்ணும்போதே
வர ஆப்ஷன் இது. அண்ட் தென் லொகேஷன், அதாவது மூவ்மெண்ட் இல்லை ரொட்டேஷன், இது எல்லாமே வந்து நீங்கள் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கியூப் அதே மாதிரி தான், சைஸ், ரொட்டேஷன், ஸ்கேல், மூவ்மெண்ட் அண்ட் தென் ரொட்டேஷன். ஜஸ்ட் இது கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து சர்க்கிள். வெர்டெக்ஸ் ரேடியஸ், வெர்டெக்ஸ் பற்றி அப்புறம் பார்ப்போம். இதில் ரேடியஸ் அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் ஸ்கேல், மூவ்மெண்ட் அண்ட் தென் ரொட்டேஷன் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் மெஷ்ல போய் யூவி ஸ்பியர். ஸோ யூவி ஸ்பியரில் தான் இதில் இருந்தால் சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டேன் அப்படின்னா இந்த சாலிட் வந்து எப்படி உருவாயிருக்கு, எதை வச்சு உருவாயிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒயர் ஃப்ரேம் போகிறேன். ஓகே, இதுதான் அந்த ஒயர்ஸ். இதை தான் ஒயர்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் வெர்டிகல் லைன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸை வந்து ஒயர்னு சொல்லுவோம். ஸோ செக்மெண்ட்ஸ் அப்படின்னா வெர்டிகல் லைன்ஸ். உங்களுக்கு எத்தனை வெர்டெக்ஸ், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உங்களுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். மேபி இது கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ரிங்ஸ்ன்றது ஹரிசாண்டல் லைன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேல் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ஷேப்ஸ் பற்றி தெரியும். ஓகே, அண்ட் சேம் அஸ் தட் ரேடியஸ், லொகேஷன் அண்ட் தென் ரொட்டேஷன் ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐகோஸ்பியர். ஸோ இதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இதுதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த பாலிகன் கம்மியாகிறதோ இல்லை அதிகமாகிறதோ வரும். ஓகே, சேம் அஸ் தட் ரேடியஸ், லொகேஷன் அண்ட் தென் ரொட்டேஷன். அண்ட் தென் சிலிண்டர் அதே மாதிரி தான். வெர்டெக்ஸ் பற்றி அப்புறமா பார்ப்போம். அண்ட் தென் ஒயர் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரேடியஸ், டெப்த்து, ஓகே, லொகேஷன், ரொட்டேஷன் அண்ட் தென் கோன், ரேடியஸ். இதில் வந்து ரேடியஸ் ஒன்றுன்றது இந்த பாட்டமோட ரேடியஸ், அதாவது இந்த பாட்டம் பார்ட் மட்டும் ஸ்கேல் ஆகும். இதோட ரேடியஸ் தான் இது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ரேடியஸ் வரும். அண்ட் செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் ரேடியஸ். ஸோ தட் நீங்கள் ஒரு சிலிண்டராகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா என்லார்ஜும் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் ஷேப். அண்ட் தென் டெப்த்ன்றது இந்த டெப்த்தை குறிக்குது. அண்ட் தென் சேம் லொகேஷன், ரொட்டேஷன் கிளியர் பண்ணிக்கிறேன். டோரஸ், இது ஒரு கைண்ட் ஆஃப் செக்மெண்ட், கைண்ட் ஆஃப் பிரிமிட்டிவ். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நான் செக்மெண்ட்ஸ் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். சேம் அஸ் தட் மேஜர் செக்மெண்ட்ஸ் அண்ட் தென் மைனர் செக்மெண்ட்ஸ், வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் திங். மைனர் ரேடியஸ், மேஜர் ரேடியஸ். மைனர் ரேடியஸ்ன்றது டோட்டலாக ஸ்கேல் அப் பண்ணும், மேஜர் ரேடியஸ்ன்றது வந்து டோட்டலாக ஸ்கேல் பண்ணும். மைனர் ரேடியஸ் வந்து இன்டெப்த்தாக இருக்க ஒவ்வொரு டியூபோடைய ரேடியஸ், அதாவது இந்த டியூபோட ரேடியஸ் அண்ட் தென் ஓவராலாக இருக்கிற டியூபோட ரேடியஸ். ஓகே, ஜஸ்ட் நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி சில மாடல் பண்ணுற மாதிரி கர்வ்ஸ் யூஸ் பண்ணி சில மாடல்ஸ் பண்ணலாம். ஸோ அதை என்னன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் மெஷ்ல போய் கர்வில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் பண்ணிக்கிறேன், பெசியர் கர்வ். இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேனல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனர்னு சொல்லுவாங்க. இதில் இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இதுதான் வந்து அவுட்லைனர். ஸோ தட் இப்போ நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை கிளியர் பண்ணி நான் ஒரு கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஸ்கேல் பண்ணி சாலிட் மோட் போயிட்டுனா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கியூப் தெரியும். ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு ஒரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இதை கிளிக் பண்ண இது செலக்ட் ஆகும், இதை கிளிக் பண்ண இது செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இது கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் வந்து அவுட்லைனரோட ஃபங்க்ஷன். அண்ட் தென் செகண்ட் ஒன் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கர்வ்ஸ் ஆட் பண்ணுறேன். கர்வ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பேனல், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்லைனர்ன்றது இது, ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இது. கன்ஃபியூஸ் ஆகிக்கோன்னா அவுட்லைனர்ன்றது இங்கே இருக்க என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதோடைய கவுண்ட் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை எடிட் பண்ணுற செக்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸோட சேர்ந்தது. ஓகே, ஃபைன். இப்போ வந்து
இதில் நிறையா பட்டன்ஸ் இருக்கும். நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பட்டன் என்னன்னா இதுதான். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் மாடலிங்க்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஓகே, இந்த ஜாமெட்ரி பேனல் பற்றி பார்ப்போம். ஜாமெட்ரி பேனல் தான் இப்போ உங்களுக்கு தேவையானது. ஓகே, இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். சாலிட் மோட் வச்சு என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். ஒரு பிளேன் உருவாகும். அதாவது இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் உருவாகும். அன்டூ பண்ணிவிட்டு அன்டூ பண்ணால் இப்படி இருக்க பிளேன் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோன்னே இது வந்து அப்படியே டோட்டலாக என்லார்ஜ் ஆகும். இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஆஃப்செட் கொடுத்தோன்னா அந்த கர்வோட ஆஃப்செட் ஆகும். அதாவது இந்த சைஸ் குறைய வந்துட்டே இருக்கும். அண்ட் தென் பெவல் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்றதை பாருங்க. இது வந்து இன்னரில் ஒரு ஹோலோட இது விரியும். இதுக்கு பேர் பெவல்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரெசல்யூஷன் காட்டுறதுக்கு முன்னாடி ஒயர் ஃப்ரேம் போய்க்கிறேன். அண்ட் தென் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த எட்ஜ் கவுண்ட், இந்த ஒயரோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் பெவல் ஸ்டார்ட்டோடைய எண்டை வந்து இது டிசைட் பண்ணோம். அந்த பெவல் எண்டோட இது வந்து இது டிசைட் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே போகணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி பெசியர் கர்வ், அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஆர்ஜின் கொடுத்துறேன். பெசியர் கர்வ் கொடுத்துட்டு இந்த பேனலில் இந்த கர்வ் செக்மெண்ட், அதாவது ஆப்ஜெக்டோட டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஆப்ஜெக்டோட டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறையா பேனல்ஸ் இருக்கும். இதில் வந்து ஜாமெட்ரி பேனலுக்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் மாடலிங்ஸ் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ செகண்ட் ஒன் அதே மாதிரி தான். கர்வோடைய ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்று தான். அந்த கர்வ்ஸோடைய டிஃப்ரென்சியேஷன், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது உருவாகிற விதம் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சேம் அஸ் தட் ஆஃப்செட், ஸோ தட் எக்ஸ்ட்ரூட், சாலிட் மோட் வைக்கிறேன். அண்ட் தென் பெவல் கொடுத்தன டியூபாக மாறும். அண்ட் தென் ஒயர்ஸ் ரெசல்யூஷன் கொடுத்தனா ஒயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து பேசிக் திங்ஸ். ஸோ மீதி இதுக்கும் இதே ஃபங்க்ஷன்ஸ் தான். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆட் மெனுவை இன்னொரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெனுஸ் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரிமிட்டிவ் உங்களுக்கு உருவாகும். அண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள், ஸ்பியர். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான ஆப்ஜெக்ட்ஸ். எஸ், உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ண ஆர்ட்டில் ஏதாவது கிரிட்டிக்ஸ் தேவை, இல்லை சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் எந்த ஒரு queries இருந்தாலோ, இல்லை ஜென்ரல் ஆர்ட் கிரிட்டிக்ஸ் வேணும்னாலோ நீங்கள் இந்த கம்யூனிட்டி பேஜில் மென்ஷன் பண்ணலாம். ஃபேஸ்புக் போஸ்ட்லையோ, ஃபேஸ்புக் மெசேஜ்லையோ, இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.